இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் கிட்ட சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா இவங்க சாப்பிட்டேன்னு தான் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல மிக்ஸ் பண்ண சரக்கு பாட்டில கொண்டு வந்து குடுக்குறாங்க. அவர் எடுத்துட்டு போகும்போது திரும்பவும் சாப்பிட்டியான்னு கேட்கறாரு. ஆனா இவங்க அமைதியா இருக்காங்க. தென் மொட்டை மாடியில செக்யூரிட்டி கூட சேர்ந்து குடிக்கலான்னு போறாரு. ஆனா இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன். என்னோட ஒய்ஃப நினைச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. இவரு எப்படி நீ சொல்றன்னு கேட்கறாரு. அப்பதான் இவன் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் எங்க ஒய்ஃபை வெளிய கூட்டிட்டு போனதே கிடையாது. அண்ட் சண்டை கூட இது வரைக்கும் நாங்க போட்டதே இல்ல. அதனால தான் நினைச்சு ரொம்பவும் பெருமையா இருக்குன்னு சொல்றான். ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த பிளாட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. அந்த பொண்ணு வெளிய வரும்போதெல்லாம் சிரிச்சு கூட பார்த்ததே இல்லையாப்பான்னு சொல்றாரு. சோ இவனை யோசிச்சு பார்க்கறான். அவர் சொன்னது மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் இது வரைக்கும் சிரிச்சே கிடையாதுன்னு தோணுது. அண்ட் அவர்கிட்ட நீங்க எப்படி பார்த்த என்னோட ஒய்ஃப் சந்தோஷமா இல்லன்னு சொல்றீங்கன்னு கேட்கறாரு. அதை கேட்டதுமே அவர் என்னோட வயசு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாரு. நீ ஒரு வாரம் வீட்ல தனியா இருந்து பாரு. ஆனா நீ வேலைக்கு போக சொல்ல அவங்க எப்பவுமே தனியா தான் இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட வழி. சோ உன்னோட இடத்துல இருந்த அந்த பொண்ணு நீ ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு சந்தோஷமாவே இல்லன்னு சொல்றாரு. என் ஒய்ஃப் கூட சாகர நிலைமையில நீ தனியா வாழ பழகிக்கோன்னு சொல்லிட்டு போனா. ஆனா நான் பிள்ளைங்களா இருக்காங்க. நான் ஏன் தனியா வாழணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரிய வருது தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சுறாரு. சாகும்போது கூட நான் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு என்ன பத்தி தான் நினைச்சிட்டே செத்து இருக்கா. சோ அவங்களுக்கு நம்மள தவிர வேற உலகமே கிடையாது. அவங்க நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாரு. பட் அவளை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கும் போது அவ என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. சோ உனக்கும் அதே மாதிரி தான் இப்பவே நீ ஒய்ஃப் கூட நல்லா பேசி பழகிக்கோன்னு சொல்றாரு. அப்பதான் இவன் எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் யார் மேலாம் பாசம் வைக்கிறோம் அவங்களாம் என்னை விட்டு பிரிஞ்சிருவாங்க. சோ அதனால தான் ஒய்ஃப் கிட்டே நான் பாசம் காமிக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். பட் ஒரு நாள் நைட்டு சாப்பிடும் போது ஒய்ஃப் கிட்ட சாப்பிட்டேன்னு கேட்டேன். அவளுமே சாப்பிட்டேன்னு சொன்னா. ஆனா நைட்டு போய் சமையல் கட்ட பார்க்கும்போது தான் நான் சாப்பிட்ட தட்டு மட்டும் தான் இருந்தது. அப்பதான் அவ டெய்லியுமே சாப்பிடாம தூங்குறான்னு தெரிய வந்தது. சோ நீயும் அப்படி இருந்து அவங்களை கஷ்டப்படுத்திடாதன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவன் ஒய்ஃப் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடறான். ஆனா அவங்க இவனை பார்த்ததுமே நீங்க இன்னைக்கு குடிக்கலையான்னு கேட்கறாங்க. நான் இன்னைக்கு குடிக்கல உன்கிட்ட பேசதான் வந்தேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறான். நீ சாப்பிட்டியான்னு கேட்டா நீயும் சாப்பிட்டான்னு சொன்னா. ஆனா நீ சாப்பிட்டதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஆனா இந்த 3 வருஷத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னை விட்டு போயிருப்பா. நீ ஏன் என்னை விட்டு போலன்னு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இவங்க நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதை கேட்டதுமே இவன் சாரி சொல்றான். ஆனா இவங்க சாரிலாம் சொல்ல தேவையில்லான்னு சொல்றாங்க. இவனுமே போய் சாப்பாடு போட்டு வந்து ஊட்ட ஆரம்பிச்சு இனிமேல் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு தொடங்க ஆரம்பிக்கிறாங்க.